ஹலோ எவ்ரிவான், நம்ம தான் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபைனலி நம்மளுக்கு ஜனநாயகன் படம் சம்பந்தமா சில கிளாரிட்டி கிடைச்சிருக்குது. முக்கியமான கிளாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தை ரிலீஸ் பண்ணலாங்க, ஏங்க நிறுத்தி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு ரூல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க. அதை கொடுத்ததுக்கு தான் சென்சார் போர்டு வந்து மறுபடியும் மேல்முறையீடு அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சுக்கு போனாங்க. பெஞ்சுக்கு போய் இல்ல இது எங்களுக்கு பேசவே விடல, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேஸோட ஆர்டர் இப்போ வந்திருக்குது, வெர்டிக்ட் இன்னைக்கு வந்திருக்குது. அது என்னன்னு உங்ககிட்ட சொல்ல போறேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மொத்த பிரச்சனையும் அனுமார்வால் மாதிரி போய்கிட்டே இருக்கு மங்கள ஜனநாயகன் படத்தோட பிரச்சனை. இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணம் அடி ஆணி வேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒருத்தர் சேர்மனுக்கு, அதாவது சென்சார் போர்டோட ஹெட்டுக்கு வந்து கொடுத்ததுனால தான் படத்துல எங்களுக்கு கேள்வி இருக்குது, வெயிட் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ண முடியாது நிறுத்தி வச்சிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் கம்ப்ளைண்ட் அப்படிங்கறதே வந்து எல்லாருக்கும் பெரிய கேள்வியா இருந்துச்சு. இன்னைக்கு ஃபைனலி we know what is in the complaint letter. So complaint letter நம்ம கையில கிடைச்சிருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் எப்படி வந்து ஜனநாயகன் படத்தோட ப்ராசஸ் இருக்க போகுதுங்கிற எல்லாத்தையும் நம்ம டீடைல்டா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ மட்டும் இல்லாம இதே மாதிரி வேர்ல்டுல நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் உங்களுக்கு கான்டென்ட் வந்து கரெக்டா எம்ஜி ஸ்குவாட் எல்லாருக்கும் என்னால யூடியூபும் வந்து சேர்க்கிறது ஈஸியா இருக்கும். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கோர்ட்ல என்ன நடந்துச்சுங்கிறதே சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். கோர்ட்ல இது வரைக்கும் என்ன நடந்திருக்குங்கிற ஃபிளாஷ்பேக் போட்டிங்க வந்தேன்னா தான் இன்னைக்கு என்ன நடந்திருக்குங்கிறது புரியுறது ஈஸி ஆயிடும். படத்தை வந்து சென்சாருக்கு வந்து ஜனநாயகன் டீம் வந்து சப்மிட் பண்றாங்க. சென்சார் சர்டிபிகேட்டை நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். ரிவிஷன் கமிட்டி எல்லாரும் முதல்ல வந்து பார்க்க வேண்டிய பேனல் எல்லாரும் பார்த்துட்டாங்க. உங்களுக்கு யூஏ தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டெல்லாம் நீங்க அக்ரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஏ தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயிலையும் சென்சார் போர்ட்ல இருந்து ஜனநாயகன் டீமுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 நாள் 4 நாளுக்கு முன்னாடி கூட வந்து எந்த அப்டேட்டும் இல்லாம இருக்குது. அப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி இருந்துகிட்டு எங்க மறுபடியும் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், மெயில்லாம் போட்டீங்க தரோன்ட்டு, இன்னும் ஏன் தராம இருக்கீங்கன்னா அப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய வருது, போன வாரமே உங்க படத்துக்கு வந்து சர்டிபிகேட்டை நிறுத்தி வச்சிட்டாங்களே, உங்களுக்கு தெரியாதா, எங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, படத்துல வந்து சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளைண்ட் காரணமாக நாங்க படத்தை வந்து இப்போ சர்டிபிகேட் கொடுக்கறத வேணான்னு சொல்லி நிறுத்தி வச்சிட்டோம், நாங்க ரிவிஷன் கமிட்டிக்கு மறுபடியும் அனுப்ப போறோம் அப்படிங்கிறாங்க. ரிவிஷன் கமிட்டிக்கு மறுபடியும் அனுப்பிச்சு அது வந்து கிட்டத்தட்ட 60 days வரைக்கும் மொத்தம் ஆகலாம். ஓகேவா? எக்ஸ்ட்ரீம்க்கு இழுக்கணும்னு நினைச்சா. சோ ப்ரொடக்ஷன் கம்பெனி ஜனநாயகனோட டீம் என்ன யோசிக்கிறாங்க, மறுபடியும் 60 நாள் படம் ரிலீஸ் ஆக வேண்டியது 9ஆம் தேதி, நம்ம எப்படி வெயிட் பண்றோம்? அன்னைக்கு அவ்வளவு பிரஷர்ல தானே இருந்திருப்பாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. சோ மெட்ராஸ் ஹைகோர்ட் போய் சிங்கிள் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் பிடி ஆஷா முன்னாடி கோர்ட்ல கேஸ் வரப்போ அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. அதான் ஆல் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது அந்த பேனல்ல வந்து முதல்ல பார்த்து சர்டிபிகேட் கொடுக்கலாம்னு சொன்னதுலேயே இருக்கிற ஒருத்தர் அப்படிங்கிறாங்க. அப்போ அவரே முதல்ல சர்டிபிகேட் கொடுங்கன்ட்டு அவரே வந்து அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லுவாரா? சோ அது சரியே வராது. நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலாம், சர்டிபிகேட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணிடுறாங்க. பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் சென்சார் போர்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க தரப்ப நாங்க வாதாடுறதுக்கு எங்களுக்கு இனஃப் டைமே நீங்க கொடுக்கல, அதுக்குள்ள எப்படி நீங்க ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க பெஞ்சுக்கு போறாங்க. ஸோ ஹைகோர்ட்ல வந்து சிங்கிள் ஜட்ஜ்ல இருந்து 2 ஜட்ஜ் உள்ள இன்வால்வ் ஆகிறாங்க. இப்போ 2 ஜட்ஜ் இன்வால்வ் ஆகிறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இவங்க சைடு பேசுறதை நீங்க கேட்காம ஏன் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தை நீங்க டெம்பரரியா இன்டரிமா நீங்க படத்தை இப்போ நிறுத்தி வச்சிருங்க, படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னு ஒரு 15 நிமிஷத்துல ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னதை வந்து ஒரு 1 hour 2 hours நிறுத்திட்டாங்க. ஓகேவா? இதை நிறுத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஏங்க இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குது, படத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க ஹைகோர்ட், முதலே ஜட்ஜ் வந்து கொடுங்கன்ட்டாங்க, பட் 2 ஜட்ஜ் வந்து கொடுக்காதீங்கன்ட்டாங்க, எங்களுக்கு வந்து இதை கொஞ்சம் இன்டர்வீன் பண்ணி இதை சரி பண்ணி வைங்க அப்படின்னா அவங்க இருந்துகிட்டு இல்ல ஹைகோர்ட்லேயே கேஸ் முடியுங்கிறாங்க. மறுபடியும் அந்த 2 ஜட்ஜ் கிட்டே வராங்க. அப்போ 2 ஜட்ஜ் வந்து 2 சைடோட ஆர்குமெண்ட்டையும் கேட்கறாங்க. முழுசா ஏன் படத்தை ரிலீஸ் பண்ணும், ஏன் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கேட்கறாங்க. பட் இந்த கேஸை எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் ஜட்ஜ் வந்து எங்களோட தரப்பு வாதத்தை கேட்கல, அதாவது சென்சார் போர்டு தரப்போட வாதத்தை ஒழுங்கா கேட்கல, அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட் செல்லாது, இதை நிறுத்தி வைங்க, படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் சென்சார் போர்டோட ஆர்குமெண்டா இருக்குது. ப்ரொடியூசர் சைட்ல இருந்து ஆர்குமெண்ட் என்னன்னா, எங்க 5 பேர் படம் பாக்குறாங்க, அதுல ஒரே ஒருத்தங்க தான் பிரச்சனைங்கிறாங்க. அந்த ஒருத்தங்களும் சைன் போட்டு தான் முதல்ல யூஏ தரோன்னு சொல்லிடுறாங்க. அந்த வந்த மெயிலையே வந்து சேர்மனின் வழிகாட்டுதலின் படி அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி சொல்றப்போ நீங்க வந்து இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணி தான் சேர்மன் சொல்லி தான் எல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அப்புறம் மறுபடியும் சேர்மனே வந்து நினைச்சா நிறுத்தலாம் அப்படிங்கிறாங்க. இதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சைட்ல இருந்து கேட்கறாங்க. அப்புறம் 500 கோடி ரூபாய் பட்ஜெட், எல்லாருமே வந்து உலகத்துல இந்த டேட்ல ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு தான் படத்தை எடுக்கவே ஆரம்பிப்பாங்க. இப்போ வரக்கூடிய துராந்தார் 2 படம் வரைக்கும் வந்து இதுதான் நடந்துட்டு இருக்குது. எல்லாருமே அப்படிதான், எங்க கிட்ட மட்டும் சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்ல, ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்றது வித்தியாசமா இருக்குது. இந்த பிரச்சனையே வந்து ஒரு மாதிரி அப்சர்டா இருக்குது, வேணும்னே ஏதோ பண்ற மாதிரி இருக்குதுன்னு ஓப்பனாவே ஆர்குமெண்ட்ல வந்து அப்படிதான் பேசுறாங்க. இது எல்லாமே
நடந்துட்டு இருக்கா. இப்போ ஃபைனலி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் ரெண்டு சைடும் ஆர்குமெண்ட் கேட்டுட்டு ஓகே வெர்டிக்ட் ரிசர்வ்ட் அப்படின்ட்டாங்க. அப்ப வந்து இன்னைக்கு 27th ஜனவரி அன்னைக்கு காலையில நாங்க என்ன தீர்ப்பு எழுதியிருக்கோங்கிறத சொல்றோம் அப்படின்னாங்க. ஏன்னா நடுவில் வந்து 26th ஜனவரி லீவ் வந்துருது, அதுக்கு முன்னாடி சண்டே சாட்டர்டே அப்படின்னு நடுவில் லாங் லீவ் வந்துருது. ஃபைனலி இன்னைக்கு காலையில ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோம் நாங்க. இப்போ இதெல்லாம் புரிஞ்சிருச்சு இல்ல. இப்போ இந்த ரெண்டு ஜட்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் சொன்ன ஜட்ஜ்மெண்ட், அதாவது படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அவங்க அதை ஜட்ஜ் பண்றாங்க. ஓகே இதை நம்ம அக்ரி பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. இப்போ அக்ரி பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா உடனே படம் ரிலீஸ் ஆயிடும். இன்னைக்கே கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அவங்க அக்ரி பண்ணல, நீங்க மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜை வந்து விசாரிங்க, நீங்க ஒழுங்கா ஃபுல்லா விசாரிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா இழுக்கும். ஆனா வெர்டிக்ட் என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது கேட்டகரி. ஜட்ஜ் வந்து முதல் ஜட்ஜ் வந்து சென்சார் போர்டோட தரப்பை ஃபுல்லா விசாரிக்கல, அதனால மறுபடியும் நீங்க விசாரிங்க அப்படின்றாங்க. லிட்டரலா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஜட்ஜ், பெஞ்ச், சுப்ரீம் கோர்ட் மொத்தமா இந்த கேஸ் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஹை கோர்ட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சு விட்றாங்க பெஞ்சுக்கு, பெஞ்ச் மறுபடியும் சிங்கிள் ஜட்ஜுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்க போய் மறுபடியும் அங்கேருந்து இங்க அனுப்பிச்சு மறுபடியும் பேசிக் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து வந்துட்டாங்க. அதே ஜட்ஜு கிட்ட வந்து மறுபடியும் போய் நீங்க கேஸ் கண்டினியூ பண்ணுங்க, நீங்க உங்களோட தரப்பை கேளுங்கன்னு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க. ஓகே இப்போ என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பிரச்சனை என்னன்னு சொல்றேன். இப்போ என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் இருந்துகிட்டு மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். எங்க முத தடவை வந்தப்போ தான் நீங்க வந்து அதை பாதியிலே எங்களால நடுவில் வர முடியாது, நீங்க வந்து ஃபுல்லா வந்து ஹை கோர்ட் கிட்ட விடுங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஹை கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, மறுபடியும் சிங்கிள் ஜட்ஜ் கிட்டே போங்க அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு நேரம் இல்ல சாமி, படத்தை ரிலீஸ் பண்ணணும், படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வரும். அப்போ சும்மாவே படத்துல பிரச்சனை இருக்குதும்பாங்க. அப்புறம் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்போ வந்து எப்படி ஒரு கண்டிப்பா என்ன பிரச்சனை வரும்னு தெரியும். ஸோ வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நீங்க வந்து இந்த ஹை கோர்ட் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கிட்ட போகிறதுக்கு அதுக்கு பதிலாக எங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் போய் ஜனநாயகன் டீம் வந்து அப்ரோச் பண்ணலாம். இப்படி அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னால் ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ஸ்லிம். பிராக்டிக்கலா சொல்றேன், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசுறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதோட பாசிபிலிட்டி ரொம்ப ஸ்லிம். ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் இருந்துகிட்டு அப்படியா சரி நான் எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றேன்னு சொல்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ஸ்லிம். ஆனால் அப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுனால் படத்தை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு மேல எதுவும் கிடையாது. ஓகேவா. ரெண்டாவது கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கிட்ட போனாங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் வந்து என்ன சொல்லலாம், மறுபடியும் வந்து லாங்கா விசாரிங்கன்னு சொல்லி தான் ஜட்ஜ்மெண்டே வந்திருக்குது. அப்போ மறுபடியும் அவங்க லாங்கா விசாரிச்சு அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் மறுபடியும் படத்தை ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க தான் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்களே, மறுபடியும் தோராயமா ரொம்ப நீளமா எல்லாத்தையும் மொத்தமா கேட்டுட்டு ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் சென்சார் போர்டு ஹை கோர்ட் பெஞ்சுக்கு போகும். அங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலாம் வேணாம்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போகலாம். ஸோ இந்த சைக்கிள் வந்து மறுபடியும் மாச கணக்காக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃபுல்லா கேட்டு முடிங்கிறாங்க, எல்லாம் அறகுறையாலாம் வராதிங்க, பொறுமையா அலசி ஆராயுங்க அப்படிங்கிறாங்க. சோ இந்த சைக்கிள்ல வந்து மறுபடியும் சிக்கினாங்கன்னா அது கொஞ்சம் லாங் ஆக வாய்ப்பு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட் வந்து ஓகே படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ஆசைதான், ஆனா சான்சஸ் கம்மி. ஓகேவா. சோ அங்கே ஆனா முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் சுப்ரீம் கோர்ட்டையும் நாக் பண்ணுவாங்க. ஃபைனல் டிச் எஃபர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டை போய் பார்ப்பாங்க. இந்த லாஸ்ட் எஃபர்ட்டுமாங்கல்ல அந்த மாதிரி போய் பார்ப்பாங்க. மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜுக்கே அனுப்பிச்சு விட்டாங்கன்னால் இல்ல ஹைகோர்ட் சொன்ன பெஞ்ச் சொன்னதான் சரி நீங்க மறுபடியும் சிங்கிள் ஜட்ஜுக்கு போங்கன்னு சொன்னாங்கன்னால் நான் வந்து இந்த மொத்தமா நடந்துட்டு இருக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னன்னாலும் டிசைட் பண்ணலாம், டீம் ஜனநாயகன் என்னன்னாலும் டிசைட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கப்புறம்னா அது எலெக்ஷனுக்கு அப்புறம் தாங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா மறுபடியும் இங்கேருந்து போகிறது வந்து ஒரு பெரிய லாங் டைம். ஒரே ஆப்ஷன் இப்போ சுப்ரீம் கோர்ட் அவங்க போறாங்களா இல்லையா. இப்போ இன்னொரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும், மதன் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க மறுபடியும் சிபிஎஃப்சி கிட்டே சென்சார் போர்டு கிட்டே வந்து நாங்க கேஸ் எல்லாம் வித்ட்ரா பண்றோம், நீங்களே சர்டிபிகேட் தாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அங்க இருக்கிற சேலஞ்சஸ் சொல்றேன். மறுபடியும் ரிவைசிங் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணணுங்கிறாங்களே. ஏன்னா மொதல் கமிட்டி வந்து சரியில்லை, நீங்க மறுபடியும் ஒரு செகண்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்கிறாங்க. அதாவது கமிட்டியில வந்து சில ஆட்கள் இல்ல, செகண்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்கிறாங்க. அந்த செகண்ட் கமிட்டி ஃபார்ம் பண்றதுக்கு 20 days ஆகலாம். அந்த செகண்ட் கமிட்டி வந்து படத்தை பார்த்துட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு 35 days to 60 days 50 days ஆகலாம். அதுக்கப்புறம் அந்த ரெக்கமெண்டேஷன் செகண்ட் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கமிட்டி பார்த்தாலும் சேர்மன் மறுபடியும் இருந்துகிட்டு எனக்கு செல்லாதுன்னு சொல்லிட்டு செகண்ட் ரிவிஷன் கமிட்டிக்கும் அனுப்பலாம் சொல்லிட்டு இந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் வந்து சென்சார் போர்டுக்குள்ளேயே இருக்கிற அவங்களோட பைலாஸ் படியே வந்து ரொம்ப லாங்கா போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் இங்க மறுபடியும் லீகலா இந்த மொத்த ப்ராசஸையும் ஃபாலோ பண்றதுக்கு பதிலாக அங்க போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம்னு எனக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு டைம் நாக் பண்ணி பார்ப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்ல செல்லலைன்னா மறுபடியும் சென்சார் கிட்ட போவாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியல அங்க இருக்கிற லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன டிசைட் பண்றாங்கன்னு. பட் ஒரு முக்கியமான கொஸ்டின், அது இவ்வளோ பெரிய ஒரு இடியாப்ப சிக்கல்ல மாட்டி விட்ட ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் தான் என்னன்னா, இப்போ நம்ம அது வந்து வாசிக்கிறவங்க கிட்ட டியர் சார், அதாவது படத்தை பார்த்த ஒருத்தங்க வந்து அவங்களோட சேர்மனுக்கு வந்து லெட்டர் எழுதுறாங்க. அந்த சென்சார் போர்ட் ஃபர்ஸ்ட் யூஏ கொடுக்கலான்னு சொன்னதுல இருந்த ஒருத்தங்க, ஐ கேம் டு நோ தட் தமிழ் ஃபிலிம் ஜனநாயகன் which is going to be released across India has been approved by examination committee at Chennai without following the due procedure. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய கமிட்டி வந்து ஒழுங்கான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு
ஸ்டெப்ஸ் எடுத்துட்டாங்க. The film has shown some visuals and dialogues in which foreign powers are creating religious conflict at a large scale in India, which may disturb religious harmony of this great country. படத்துல வந்து வெளிநாட்டு சக்திகள் வந்து இந்தியாவுக்குள்ள மத பிரச்சனைகளை தூண்டி விடுற மாதிரி சில காட்சிகள் இருக்குது. இது இந்தியாவோட ஒருமைப்பாற்றையே வந்து பிரச்சனையாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை உருவாக்கலாம். மே டிஸ்டர்ப் ரிலீஜியஸ் ஹார்மனி, இந்தியாவோட மத ஒற்றுமையை வந்து பிரச்சனையாகலாம். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தங்க வந்து இந்தியாவுக்குள்ள மத பிரச்சனை உருவாக்குற மாதிரி படத்துல காமிச்சது உண்மையிலே இந்தியாவுக்குள்ள பிரச்சனை உருவாக்கிடலாம் அந்த படத்தினால அப்படின்னு அவர் சொல்றாரு. There are many army related references in the film, but no defense expert has been included in the examination committee to address these issues. ஸோ படத்துல வந்து நிறைய ராணுவம் ரிலேட்டடான காட்சிகள் இருக்கிறப்போ இந்த கமிட்டி ஒருத்தவங்க முதல்ல உட்காந்து படம் பார்க்குறாங்களா, அதுல யாராவது டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் இருக்கணும், அவங்க யாரும் இல்லைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. There are procedural lapses during examination of the film, which is gross violation of Cinematography Act and rules. Okay, I am an APM member and I have watched the film on 19 December 2000. அப்போ யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு முன்னாடி படத்தை பார்த்த ஒரு லெட்டர் அப்போ வந்து பார்த்துட்டு உருவான ஒரு பிரச்சனை வந்து 27th January, அடுத்த வருஷம் 27th January, I mean technically 2025, இப்போ 1.5 மாசம் நடுவில் இருக்குது, அது வரைக்கும் இழுத்துட்டு இருக்குது. பட் மை அப்ஜெக்ஷன்ஸ் were not considered during the examination of the film. அவர் வந்து சில விஷயங்களை வந்து அப்பவுமே ரைஸ் பண்ணாரா, ஆனா வந்து அப்போ மீதி இருக்கிற 4 பேர் வந்து அது பெருசா கண்டுக்கல போல. சோ அதனால வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, so we humbly request you to intervene in the procedure and direct the competent authority to re-examination of the film. The film is going to be released on 9th January 2026 னு ஒரு லெட்டர் வந்து அவர் அனுப்பிச்சிருக்காரு. அதாவது எனக்கு வந்து சில பிரச்சனைகள் இதுல இருக்குது, மதம் ரிலேட்டடாவும் அதே மாதிரி வந்து ராணுவம் ரிலேட்டடாவும் சில பிரச்சனைகள் இருக்குங்கிறதுனால நான் வந்து ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண அப்பவே, ஆனா வந்து என்ன யாரும் அப்ப கண்டுக்கல, அதனால நான் உங்ககிட்ட சொல்லி படத்தை ரிலீஸ் ஆகுறது வந்து நான் வந்து நிறுத்தி வைக்க சொல்றேன், இதுல வந்து நிறைய ப்ரொசீஜர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணமாக இருந்திருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் ஜனநாயகன் படத்தோட இடியாப்ப சிக்கல். முன்ன பின்னு போய்கிட்டே இருக்குது. எனக்கு இதுல பாலிடிக்ஸ் அதெல்லாம் நான் வந்து அவங்க டீமே பேசல, யாருமே வந்து இதுல இருக்கிற பாலிடிக்ஸை வந்து டிவிகே சைட்ல இருந்தோ ஒரு ஜனநாயகன் சைட்ல இருந்தோ பேசல. எனக்கு என்னன்னா இந்த படம் வந்து பீக் ஃபேன் பாய் மொமெண்டோட ஒரு மொமெண்ட். கரெக்டா, எல்லா ஃபேன் பாய்ஸ்க்குமே, என்னையும் சேர்த்து நான் சொல்றேன், விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பீக் மொமெண்ட். இதுக்கு மேல என்ன இருக்குது? ஒரு நம்ம ரொம்ப ரசிச்சு நம்ம வளர்ந்து ஒரு அண்ணனா நம்ம பார்த்த ஒருத்தர் வந்து சினிமா விட்டு போறாரு. கரெக்டா, அவரோட லாஸ்ட் படம், அந்த படம் வரும்னு சொல்லிட்டு மாசக்கணக்கா தியேட்டருக்கு மற்ற படத்துக்கு போகாத ஆட்கள்லாம் இருந்திருப்பாங்க, வெறி ஏற்றி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து வர வேண்டிய படம் அது வராம போகுது 9th January, 10th January, 11th January அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா இப்போ 27th January தாண்டி போயிட்டு இருக்குது. இன் ஆல் லைக்லிஹுட் இன்னும் இது வந்து 10-15 நாளுக்கு மேல போகும், ஈவன் இஃப் சுப்ரீம் கோர்ட் இன்டர்வீன்ஸ். ஏன்னா அவங்க சொன்னாங்க மறுபடியும் எல்லா இடத்துலயும் ரிலீஸை எதிர்பார்க்கணும், அப்படி போய்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பேசாம இன்டர்நேஷனலா மட்டும் படத்தை கூட ரிலீஸ் பண்ணல, ஏன்னா அங்கெல்லாம் சென்சார் கிடைச்சிருச்சு, அங்கெல்லாம் சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தமிழ் படம் இந்தியாவில் ரிலீஸ் ஆகாம மற்ற கண்ட்ரில ரிலீஸ் ஆகி எல்லா ரெக்கார்டையும் அது வச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி கூட போய்க்கலாம், அதுக்கப்புறம் ஓடிடியில் இங்கே ரிலீஸ் பண்ணிக்கலாம். அவங்க போட்ட காசு அங்கேயே எடுத்துருவாங்க, ஏன்னா இவ்வளோ பெரிய கான்வர்சேஷன் இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு அதான் சொல்றேன், இல்லை சுப்ரீம் கோர்ட் ஒரு டைம் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து போய் ஜனநாயகன் டீம்லேருந்து போய் பார்ப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து அப்ரூவ் பண்ணிடுச்சுன்னா இங்கே ஒரு ரிலீஸை யோசிப்பாங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு டிராஸ்டிக்கான ஸ்டெப்பை எடுக்கணும், இல்லைன்னா படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்க்க வாய்ப்பே கிடையாதுங்கிறது மட்டும் அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஓகேவா, எனக்கு எப்பவுமே வந்து ஒரு விஷயம், எனக்கு இந்த பொலிட்டிக்ஸ் அதெல்லாத்தையும் தாண்டி முதல்ல நான் என்னைய சொல்லிக்கிறேனே, நான் வந்து ஒரு பெரிய விஜயனாவோட ஃபேன் பாய், அது எல்லாருக்கும் தெரியும். அந்த செலிப்ரேஷன் ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறத வந்து நம்ம கோட் போட முடிஞ்சதுல இருந்தே வெறியேற்றி வச்சுட்டு இருக்கோமா, அது ஒரு 1.5 வருஷமா ஒன் லாஸ்ட் டைம் சொல்லிட்டு அது நடக்காம போகுதுங்கிற ஒரு சின்ன சேட்னஸ் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது எண்ட் ஆஃப் அந்த ஒரு யூத் முடிஞ்சு அடல்ட்ஹுட்குள்ள என்டர் ஆகிற ஒரு ஃபேஸ் மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. நான் யோசிச்சேன், ஒரு டைம் கடைசியாக தேட்டருக்கு போகிறோம், பக்காவாக செலிப்ரேட் பண்ணிட்டு மதன் இனிமே இதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது, நம்ம லைஃப்பில் வளர்ந்துட்டோம், நம்ம அடல்ட் ஆகிட்டோம் நீ ஃபீல் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தது. அது எல்லாமே வந்து அடல்ட்னா அது ஒரு சின்ன பையன் தான் தனம்லாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு தான் நம்ம தேட்டரில் போய் விசில் அடிச்சு செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த எரா ஆஃப் ஸ்டார்ஸ் அது வந்து ஐ ஃபீல் பேட் ஒரு விஜயனா ஃபேனா, அந்த மேட்ரு தான். பட் ஓவரால் இதுதாங்க ஜனநாயகன் படத்தோட சிக்கல். லெட்ஸ் சி, சுப்ரீம் கோர்ட்டு போவாங்கன்னு என்னோட கட் சொல்லுது, போனாங்கன்னா அங்கே நடக்குங்கிறதையும் நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஜனநாயகன் பற்றி மட்டும் இல்லை, எதை பற்றினாலும் ஒரு ஈவன் இன்க்ளூடிங் ஜனநாயகன் எந்த அப்டேட் வந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து சேர்க்குறேன். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா MG ஸ்குவாடில் சேருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். பார்ப்போம் எப்போ படம் வருதுன்னு. பாய்.